அதை விட்டு விடுகிறேன். இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டதுடைய சாரம் மொத்தமும் விவேகானந்தரும் மற்றும் ராமதீர்த்தரும் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும், இந்த கல்வி அறிவினாலேயே சமநிலை வரும் என்று மிகவும் முயற்சி எடுத்து இந்தியாவிலிருந்து ஞானம் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், வேதாந்த ஞானம். அங்கிருந்து எல்லா வகையான உதவிகளும் மாற்று உதவி போல் வர வேண்டும். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, அறிவை கொடுத்து ஒன்றை பெறுவது, அன்பை அனைவருக்கும் காட்டுவது என்கிற ரீதியில் அவர்கள் இந்த விண்ணப்பத்தையும் இந்த அங்கே சென்று உரையாற்றியதையும் செய்திருக்கிறார்கள். அங்கு பல ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கிறார்கள். நிறைய மனிதர்களையும் இதுவரையிலும் அந்த செயல்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரையும் இந்தியா அமெரிக்காவை அதிகமாக பகைத்து கொண்டது இல்லை, அந்த கோணத்திலே போகிறது. ஆனாலும் சில காலகட்டங்களில் அமெரிக்காவில் சில குணதோஷங்கள் உண்டாகிறது. அதையும் சமாளித்து இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்பது கண்கூடு. அதனால் அந்த அத்தியாயத்தை 30வது அதிகாரம் வாசிக்காமல் 611ஆம் பக்கத்தில் 31வது அதிகாரம், இது 2ஆம் பாகத்தில் கடைசி அதிகாரமாக அதிக பக்கங்களுடன் இருக்கிறது. 657ஆம் பக்கம் வரை உள்ளது. அதை தொடர்ந்து இன்று முதல் வாசிக்கின்றேன். சிவானந்த பரமேஸ்வரர் அருளால் சிறப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறேன். இறைவன் அருள் அனைவருக்கும் உரித்தாகுக. 31வது அதிகாரம், வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சாதனம் என்பது தலைப்பு. சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் செய்த பிரசங்கம். உபாத்தியாயர் 3 பையன்களுக்கு 5 பணம் கொடுத்து சமமாக பங்கிட்டுக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டார். அந்த பணத்தை கொண்டு ஏதேனும் வாங்கிவிடுவதென்று அவர்கள் தீர்மானித்து சென்றார்கள். அவர்களில் ஒருவன் ஆங்கிலேயன், ஒருவன் ஹிந்து, மற்றொருவன் பாரசீக தேசத்தான். ஒருவர் பாஷை மற்றவர்களுக்கு நன்றாக தெரியாது. ஆதலால் எதை வாங்குவது என்று தீர்மானிப்பது கஷ்டமாயிற்று. இங்கிலீஷ்காரன் வாட்டர்மெலன் வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தான். ஹிந்து பையன், அது வேண்டாம் வேண்டாம், ஒரு ஹிந்துவன்னா எனக்கு தேவை என்றான். 3வது பையனாகிய பாரசீகத்தான், அது வேண்டாம், ஒரு டர்பூஸ் பழம் வாங்குவோம் என்றான். இவ்விதம் எதை வாங்குவது என்று முடிவு செய்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் தான் சொல்லிய சாமானையே வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தனர். மற்றவர்களுடைய தேவையை கவனிக்கவே இல்லை. அவர்களுக்குள் ஒரு குஸ்தி நடந்தது. தெருக்களில் சண்டையிட்டுக் கொண்டே சென்றார்கள். வழியில் ஒருவன் எதிர்பட்டான். அவனுக்கு இங்கிலீஷ், பாரசீகம், இந்துஸ்தானி என்ற 3 பாஷைகளும் தெரியும். இவர்களுடைய சண்டையை பார்க்க அவனுக்கு வினோதமாக இருந்தது. இவர்களுடைய மனஸ்தாபத்தை தீர்த்து வைக்க முடியும் என்று அவன் இவர்களிடம் தெரிவித்தான். அந்த 3வரும் இவனையே மத்தியஸ்தம் செய்ய சொன்னார்கள். இவன் செய்யும் தீர்ப்பை ஒப்புக்கொள்ள சம்மதித்தனர். இவர்களிடம் இருந்த 5 பணத்தை வந்த மனிதன் வாங்கி கொண்டு இவர்களை ஒரு மூலையில் இருக்கும்படி கட்டளையிட்டான். ஒரு பழக்கடைக்கு அவனே நேரில் சென்று அந்த 5 பணத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய வாட்டர்மெலன் பழத்தை வாங்கி அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டான். பிறகு அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து வந்தான். அந்த பழத்தை அவர்களுக்கு தெரியாமல் 3 சமபாக துண்டம் செய்தான். இங்கிலீஷ்கார சிறுவனை அழைத்து ஒரு துண்டத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இதுதானே நீ விரும்பியது என்று கேட்டான். பையன் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் உல்லாசமாக குதித்து கொண்டு தான் விரும்பியதை அடைந்து விட்டதாக சொல்லிக் கொண்டு போனான். பிறகு பாரசீக பையனை அழைத்து 2வது துண்டத்தை அவனிடம் கொடுத்து, இதுதானே நீ விரும்பியது என்று கேட்டான். ஓ, இதை கண்டதும் பாரசீக சிறுவன் சந்தோஷம் அடைந்து, இதுதான் என் தார்பூஸ், எனது தார்பூஸ் பழம் இதுதான், நான் விரும்பியது இதுதான் என்று உற்சாகத்துடனேயே சொல்லிவிட்டான். மிக்க குதூகலத்துடன் போய்விட்டான். பிறகு ஹிந்து சிறுவனை அழைத்து வந்தான். 3ஆம் துண்டத்தை அவனிடம் கொடுத்து, இதுதானோ நீ விரும்பியது என்று கேட்டபோது ஹிந்து சிறுவனும் நிரம்ப திருப்தி அடைந்தான். இதுவே நான் விரும்பியது, எனது ஹிந்துவண்ணா பழம் இதுதான். சண்டை அல்லது தகராறு எதனால் ஏற்பட்டது? இந்த சிறுவர்களுக்குள் மனஸ்தாபம் உண்டாக்கியது எது? வீண் பெயர்களே அல்லவா? வெற்று பெயர்களால் சண்டையே அல்லது வேறல்ல. பெயரை தள்ளிவிடுங்கள். நாமங்கள் என்னும் திரையை கிழித்து ஆழ்ந்து பாருங்கள். ஓ, என்ன அதிசயம்! வாட்டர்மெலன், தார்பூஸ், ஹிந்துவண்ண என்ற 3 பெயர்களும்
முரண்பாட்டிற்கு காரணமாக இருந்த போதிலும் ஒரே வஸ்துவை அல்லவா குறித்துவிட்டது. அவற்றின் கீழ் அந்த பெயர்களுக்கு ஆதாரமாக நிற்பது ஒரே வஸ்து. பாரசீக தேசத்தில் தார்பூஸ் என்ற பெயர் உள்ள ஜாதிக்கும் இங்கிலாந்தில் வாட்டர்மெலன் என்ற ஜாதிக்கும் சிறிது பேதம் இருக்கலாம். இந்தியாவில் பயிராகும் இதே பழம் இங்கிலாந்து தேசத்து பழத்தினின்றும் சிறிது பேதப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் பழம் ஒன்றுதான். அது ஒரே வஸ்து. சிறு பேதங்கள் மறைந்து விடத்தக்கன. அதே மாதிரி ராமனும் பல தர்மங்களின் போராட்டங்களை கண்டு ஆச்சரியமடைகிறான். கிறிஸ்தவர்கள் யூதர்களுடன் சண்டை போடுவதும், யூதர்கள் முகமதியருடன் சண்டை போடுவதும், முகமதியர்கள் பிராமணர்களுடன் வம்பு செய்வதும், பிராமணர்கள் புத்தர்களுடன் சண்டைக்கு நிற்பதும், புத்தர்களுக்கு பதில் திருப்புவதும், இவ்வாறு செய்யப்படும் தொல்லைகளை கண்டு ஆச்சரியம் உண்டாகிறது. இச்சண்டைகள் பார்ப்பதற்கு விசித்திரமானவை. இந்த சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் காரணம் என்னவென்று ஆராய்வோமானால் முக்கியமாக பெயர்களேயாக முடியும். நாமங்கள் என்னும் திரையை தள்ளுங்கள். அவைகள் எந்த வஸ்துவை குறிக்கின்றன என்று பாருங்கள். அங்கே அதிக பேதம் உங்களுக்கு தோன்றிவிடாது. வேதாந்தம் என்ற வார்த்தையை ராமன் அடிக்கடி உபயோகிக்கிறான். இந்த பெயரை சொல்வதற்காக மாத்திரமே ராமனிடம் எதையும் கேட்கலாகாது என்று சிலர் வெறுப்பு கொள்கிறார்கள். ஒரு மனிதன் வந்து புத்தரது பெயரால் பிரச்சாரம் செய்கிறான். பல ஜனங்கள் இந்த பெயரை கேட்க விரும்பவில்லை. ஆதலால் அவனிடம் காது கொடுக்க மறுக்கின்றார்கள். அதிகமாக நிதானமாயிருங்கள். தயவு செய்து நிதான புத்தியை காட்டுங்கள். இந்த 20வது நூற்றாண்டில் பெயர்களுக்கும் அப்பால் மேலே எழும்ப வேண்டியது அவசியமாகிறது. ராமன் கொண்டு வரக்கூடிய எதுவானாலும் வேறு யார் எதை கொண்டு வந்த போதிலும் அவைகளை நேரே ஆராய்ந்து பார்த்து கை கொள்ளுங்கள். பெயர்களுக்கு மயங்கிவிட வேண்டாம். பெயர்களுக்காக மாத்திரம் தப்பெண்ணம் கொள்ள வேண்டாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியே ஆராய்ந்து பாருங்கள். அது அனுபவத்திற்கு வருகிறதா என்று பாருங்கள். மிக பழைய தர்மம் என்பதற்காகவே மாத்திரம் ஒரு கொள்கையை ஒப்புக்கொள்ள வேண்டாம். மிக பழமை என்பது உண்மைக்கு ருஜுவல்ல. சில சமயம் பழைய வீடுகளை இடிக்க வேண்டியது அவசியமாகிறது. பழைய ஆடைகளை களைந்தெறிய வேண்டியது அவசியமாகிறது. புதியதாக புகுந்ததானாலும் அறிவிற்கு பொருத்தம் உடையதானால் அதுவே நல்லது. புதிய ரோஜா மலர் பனித்துளிகள் நிறைய பெற்றது போல் அதுவும் நல்லதேயாம். அதுபோலவே புதிய மதம் என்பதற்காக ஒப்புக்கொள்ளலாகாது. புதிய விஷயங்கள் என்பதெல்லாம் சிறந்ததென்று கருத்தும் அல்ல. நீண்ட காலமாக ஸ்திரமாக நின்றுவிட்டது என்று சொல்வதற்கு இல்லை அல்லவா? ஏராளமான ஜனங்கள் நம்புகிறார்கள் என்ற காரணத்தால் ஒரு மதத்தை நம்ப வேண்டாம். ஏனெனில் ஜனங்களில் பெரும்பாலார் தனத்தையே கும்பிடுகின்றவராக இருக்கின்றார்கள். அறிவினத்தையே வணங்குகின்றார்கள். முன்னொரு காலத்தில் அடிமைத்தனத்தை விருத்தி செய்வதில் ஜனங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அடிமைத்தனத்தை விருத்தி செய்யும் முறை சிறந்ததாகி விடுமா? அல்லது ஏதோ சில பெரியோர்கள் ஒரு மதத்தை நம்புகிறார்கள் என்பதற்காகவும் நம்பிவிட வேண்டாம். சில சமயங்களில் ஒரு தர்மத்தை பற்றி நிற்கின்ற சிறுபான்மையோர்கள் இருட்டில் தவிப்பவர்களாகவும் தவறி நடப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஒரு பெரிய துறவி அல்லது சர்வத்தையும் தியாகம் செய்தவன் வெளியிட்டான் என்பதற்காக ஒரு தர்மத்தை ஒப்புக்கொள்ள வேண்டாம். பல துறவிகள் சர்வமும் துறந்தவர்களான போதிலும் எதுவும் அறியாதவர்களாய் இருக்கின்றனர். வீண் பித்தர்களாகவே இருக்கின்றனர். ஆத்ம தர்மத்தில் சாதாரணமாக குறைந்தவர்களாகவே இருக்கக்கூடியவர்களாகிய ராஜாக்களிடம் ஒரு தர்மம் கிளம்பியது. அரசருக்கு அரசனே அதை நம்பிவிட்டான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டாம். மிக்க சிலாக்கியமான குண முடியவனாய் இருப்பவன் கொண்டு வரும் தர்மம் அல்லது மதம் சிறந்ததாய் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை. மிக்க பெருந்தன்மை வாய்ந்த பெரியோர்களும் கூட உண்மையை பிரச்சாரம் செய்ய முடியாமல் தவறிவிட்டனர். ஒருவனுடைய ஜீரண கருவிகள் அதிக பலமுள்ளவைகளாக இருக்கலாம். அதற்காக ஜீரணமாகும் முறை இவ்வாறு தேகத்தில் நடக்கிறது என்று அவன் அறிய வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. சித்தரிக்கின்றவன் ஒருவன் இருக்கிறான். ஒரு அழகிய நேர்த்தியான சிறந்த படத்தை தயார் செய்து கொடுக்கின்றான். அப்படி இருந்தும் அவன் மிகவும் கொடிய ரூபம் உள்ளவனாகவே இருக்கலாம். அழகில் சிறிதும் அவனுக்கு இல்லை என சொல்லக்கூடிய நிலையில் இருக்கலாம். மிகவும் இழிவான ரூபத்துடன் இருப்பவர்களும் மிகச்சிறந்த உண்மைகளை போதிக்கின்றார்கள். சாக்ரட்டிஸ் என்ற ஞானி அப்படிப்பட்டவர். சர் பிரான்சிஸ் பேகன் என்று ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த சன்மார்க்கம் உடையவர் அல்லர். சிறந்த குணம் படைத்தவர் அல்லர். அவர்தான் தர்க்க சாஸ்திரத்தை உலகில் பரவச் செய்தனர். தர்க்கத்தில் ஒரு சிறந்த முறையை பிரச்சாரம் செய்து ஆழ்ந்த தத்துவ நூல் ஸ்தாபித்தார்.
மிகவும் கியாதி உள்ளவன் ஒரு மதத்தை வெளியிட்டான் என்பதற்காக நம்பிவிட வேண்டாம். சர் ஐசக் நியூட்டன் மிகச்சிறந்த கியாதி உள்ளவன்தான். ஆனால் ஜோதியை பற்றி அவன் வெளியிட்ட தீர்மானங்கள் எல்லாம் தவறு. எந்த விஷயத்தையும், எந்த தர்மத்தையும், எந்த மதத்தையும் நேரே ஆய்ந்து பார்த்து ஸ்லாக்கியமாய் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், சலித்து பாருங்கள். புத்த தேவனாயினும் சரியே, இயேசுநாதராயினும் சரியே, முகமது நபியானாலும் சரியே, கிருஷ்ண பகவான் ஆனாலும் சரியே, உங்களுடைய சுதந்திரத்தை விட்டுவிடாதீர்கள். புத்தர் அப்படி போதித்தார், கிறிஸ்து இப்படி போதித்தார், முகமது மற்றொரு விதமாக போதித்தார் என்பதெல்லாம் அவர்களை பற்றிய வரையில் நல்லதுதான், ஒழுங்குதான். அவர்கள் வேறு காலங்களில் வசித்தனர். அவர்கள் திறமாக ஆராய்ந்து பார்த்து பிறகு போதித்தனர். தம் புத்தியை கொண்டே தீர்மானம் செய்து முடித்தனர். அவர்களை பற்றிய வரையில் மிக மேலானதாகவே இருந்தன. நீங்கள் இக்காலத்தில் இருப்பவர்கள். விஷயங்களை நீங்களே தீர்மானித்து ஆராய்ந்து பார்த்து சோதிக்க வேண்டும். சுதந்திரர்களாக இருங்கள். உங்கள் ஜோதியை கொண்டே ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்ள விரும்புங்கள். முன்னோர்கள் ஒரு மதத்தை நம்பியிருந்தால் அது அவர்களுக்கு மிக்க நன்மையை கொடுத்திருக்கும். அதனால் நம்பியிருக்கலாம். இப்போது உங்கள் கதிமோட்சம் நீங்கள் தேட வேண்டிய காரியமே என்று உங்கள் முன்னோர்கள் தேட வேண்டிய காரியமல்ல. அவர்கள் நம்பியிருந்த மதம் அவர்களுக்கு மேன்மையை கொடுத்ததோ என்னவோ. எப்படியானாலும் நீங்களே உங்கள் கதியை செலுத்த வேண்டியவர்கள். உங்கள் முன் எது வந்த போதிலும் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் புத்தியினாலேயே ஆய்ந்து பாருங்கள். சுதந்திரத்தை கெடுத்து விடாதீர்கள். உங்கள் முன்னோர்களுக்கு ஒரே ஒரு மதம்தான் காட்டப்பட்டது. உங்களுக்கோ சகலவித உண்மைகளும் தோன்றுகின்றன. சகலவித தர்மங்களும், சகலவித தத்துவங்களும், எல்லா கலைகளும் உங்கள் முன் பிரகாசம் செய்யுமாறு விடப்பட்டிருக்கின்றன. உங்கள் முன்னோர்களுடைய மதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதனால் உண்மையானால் அதே மாதிரிதான் பௌத்த மத தர்மமும் உங்கள் முன் கொண்டு வரப்படுகின்றது. வேதாந்தமும் அதே மாதிரி உங்கள் முன் வைக்கப்படுகின்றது. அதுவும் உங்களுக்கே சொந்தமே. உண்மை பொருள் ஒருவருக்கு சொந்தமான தனம் அல்ல. இயேசுநாதருக்கு உண்மை பொருள் சொந்தமல்ல. இயேசுநாதர் பெயரால் அதை பிரச்சாரம் செய்யலாகாது. உண்மை பொருள் புத்தருக்கு சொந்தமும் அல்ல. புத்த பகவான் பெயரால் அதை பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. முகமது நபிக்காவது, கிருஷ்ண பகவானுக்காவது, வேறு எவருக்காவது சொந்தமல்ல. அது ஒவ்வொருவருக்கும் சொந்தம். சூரியனது வெயில் முன்னம் ஒருவர் காய்ந்தார் என்றால் நீங்களும் இன்று காயலாம். தெளிந்த நீரோட்டத்தில் ஒருவன் தீர்த்தபானம் செய்தால் நீங்களும் அதே நீரை பருகலாம். எல்லா தர்மங்களிடத்திலும் உங்கள் சாய்வு இப்படியே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மதத்தையும் இவ்வித திருஷ்டியால் நோக்க வேண்டும். அந்நியரிடம் உள்ள தனத்தை எல்லாம் பிடுங்கிக் கொள்ள முடியுமானால் எவரும் தமது மனத்தில் தயங்குவது கிடையாது. அதற்கு இஷ்டப்படாதவர்கள் கிடையாது. அப்படி இருக்கையில் இது ஒரு ஆச்சரியம் அல்லவா? ஆத்ம தர்மம் அல்லது மத சம்பந்தமான தனம் என்பது உலக பொருள்களை எல்லாம் விட சிலாக்கியமானதல்லவா? அவ்வித தனத்தை பக்கத்தில் உள்ளவர்கள் தாராளமாக தாமே இஷ்டப்பட்டு வழங்குகையில் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மேல் பாய்ந்து சண்டைக்கு போவது ஆச்சரியம் அல்லவா? உங்களை வேதாந்திகள் என்று அழைப்பதற்காக ராமன் வேதாந்தத்தை கொண்டு வரவில்லை. அதற்காக இல்லவே இல்லை. அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், ஜீரணம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கே உரியதாக்கி கொள்ளுங்கள். அதையே கிறிஸ்துவம் என கூறிவிடுங்கள். பெயர்களால் எதுவும் பாதகம் ஏற்படாது. ராமன் கொண்டு வரும் மதம் அல்லது தர்மம் உங்கள் பைபிளிலும் மற்றும் உள்ள பழைய நூல்களிலும் காணப்படுவது மாத்திரமல்ல, தத்துவம், கலை என்ற நூதன புத்தகங்களிலும் இருக்கின்றன. தெருக்களில் காணப்படும் தர்மம், இலைகளில் வரையப்பட்டிருக்கும் மதம், நதிகளின் வேகத்தில் காணப்படும் சிறு துணிகளில் அடங்கிய மதம், காற்றுகளில் முணுமுணுப்பாக தோன்றும் மதம், உங்கள் நாடிகளிலும் இரத்த குழாய்களின் வழியாகவும் குடிக்கின்ற தர்மம் அல்லது மதம், இதையே ராமன் கொண்டு வருகிறான். உங்கள் காரியத்திற்கு அனுகூலமான தர்மம், உங்களுடன் கூடிய பந்துவாகிய தர்மம். ஏதேனும் ஒரு கோவிலுக்குள் செல்வதால் மாத்திரம் அப்பியசிக்கத்தக்கதல்ல. தினசரி வாழ்க்கையில் நீங்கள் தினம் அனுபவிக்கக்கூடியதாகிய மதம் இது. அடுப்பங்கரையிலும் சாப்பாடு இடங்களிலுமே எப்போதும் அனுபவிக்க வேண்டியது இது. எங்கே போனாலும் அந்த மத தர்மத்திலேயே வசிக்க வேண்டும். வேதாந்தம் என்று அதை சொல்ல வேண்டியதே அவசியமல்ல. எப்பெயரை கொண்டு அழைத்தாலும் அழையுங்கள். வேதாந்தம் என்னும் பதத்திற்கு ஆதாரமாக உள்ள உண்மை என்று பொருள். உண்மை பொருள் உங்களுக்கே சொந்தம். உங்களை காட்டிலும் ராமனுக்கு அதிக சொந்தமல்ல. உங்களை காட்டிலும் அதிகமாக ஹிந்துவுக்கு சொந்தமல்ல. அது ஒருவருக்கும் சொந்தமல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் அதற்குத்தான் சொந்தம். அது ஒன்றுக்கும் சொந்தமல்ல. இந்த வேதாந்தம் நமக்கு வழியை ஒழுங்கு செய்து இவ்வாழ்க்கையில்
நமது காரியங்களை இனிமையாக்குவது எப்படி என்று இப்போது கவனிப்போம். அனுபவ வேதாந்தம் அல்லது வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சாதனம் என்பதை இன்று எடுத்துக்கொள்வோம். வெற்றி பெறுவதன் ரகசியம் என்பது வேறல்ல, வேதாந்தத்தை அனுபவத்திற்கு கொண்டு வருவதுதான். அனுபவ வேதாந்தமே வெற்றி பெறும் ரகசியம். ஒவ்வொரு கலையிலும் அழகு உண்டு. இன்று நாம் வேதாந்தத்தில் அழகை கொடுக்கும் பாகம் இன்னதென்று ஆராய்வோம். வேதாந்த நூற்பயிற்சியை விட்டுவிட்டு அழகு பெற நிற்கும் அம்சத்தை மாத்திரம் ஆராய்வோம். அதுவே அனுபவ வேதாந்தம். வேதாந்தம் அதை ரீதி உண்டாக்குகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். நம்பிக்கையெல்லாம் இழந்து போகுமாறு செய்கிறது என்கிறார்கள். சோம்பேறித்தனத்தையும் தமோ குணத்தையும் போதிக்கின்றது என்கிறார்கள். இவருடைய தர்க்கமெல்லாம் இவர்களிடமே இருக்கட்டும். இவருடைய புத்தியை பிறருக்கு விற்க வேண்டாம் என்று ராமன் கேட்டுக்கொள்கிறான். அந்த போதனை அவர்களிடமே இருக்கட்டும். நீங்கள் கவனியுங்கள். வேதாந்த போதனைகள் வாழ்க்கை சக்தி, அதிகாரம், வெற்றி முதலியவைகளை தரவில்லையா என்று பாருங்கள். கிழக்கே இந்தியர்கள் அவ்வித வாழ்க்கையில் நிற்கின்றனாரா என்று கேட்டுவிடாதீர்கள். ராமன் தாராளமாகவே சொல்லுகிறான். அது இந்தியர்களுக்கு சொந்தமான தனம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் அது சொந்தம் என்கிறான். உங்களுக்கும் பிதிரார்ஜிதமாய் உள்ளது அது. தொழில் முறையில் விளங்கி நிற்கும் அமெரிக்கர்கள் அவ்வழியில் திறமாக நிற்கிறார்கள். அதனாலேயே அவர்கள் வர்த்தகத்தில் ஜெயமடைகிறார்கள். அனுபவத்தில் அமெரிக்கர்களுக்கு சமமாக கூட இந்தியர்கள் நடக்கவில்லை. அதனாலேயே அவர்கள் பொருளை தேடும் முறையிலும் பின்னடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உபயோகமில்லாத வேதாந்தத்தை ராமன் கொண்டு வரவில்லை. பிரகிருதியின் உற்பத்தி ஸ்தானமாக உள்ள உண்மையான வேதாந்தத்தையே கொண்டு வருகிறார். உங்கள் தர்க்கத்தை உபயோகித்து புத்தியையும் செலுத்தி பாருங்கள். அப்போது அது மிகவும் ஆச்சரியமான வேதாந்தம் என்று விளங்கும். ஒவ்வொரு இலாகாவிலும் அது நமக்கு ஜெயத்தையே தருகிறது என்று தெரிய வரும். ஒவ்வொருவரும் தான் எவ்வித நடையுள்ளவனான போதிலும் வேதாந்த முறையில் இறங்கியே தீர வேண்டும், அதன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பது நிச்சயமாக தோன்றிவிடும். வெற்றி பெறும் ரகசியம் அனந்தம். அந்த ரகசியத்தில் பலவித அம்சங்கள் இருக்கின்றன. இந்த அம்சங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து ஹிந்து தர்ம நூல்கள் இவற்றிற்கும் வேதாந்தத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி என்ன கூறுகின்றன என்று ஆராய்ந்து பார்ப்போம். வெற்றி பெறுவதற்கு வேண்டிய முதல் அம்சம் வேலை. எல்லோரும் அறிந்த ரகசியம் ஒன்று உண்டு. வேலை. பலமாக தாக்குவது, இடைவிடாமல் உழைப்பது. இதுவே காரிய சித்திக்கு வேண்டிய முக்கிய சாதனம். பலமாக தாக்குங்கள், அடியுங்கள். இதுவே வெற்றிக்கு வேண்டிய முதல் அம்சம். வேலை செய்யாமல் ஒருபோதும் ஜெயம் உண்டாகாது. சோம்பேறியாய் இருப்பவன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் ஜீவித்திருக்க மாட்டான், அழிந்து போய்விடுவான். இறக்க வேண்டியவன் தான் அவன். இப்போது ஒரு கேள்வி உண்டாகிறது. வேதாந்தத்திற்கு விரோதமாக சாதாரணமாக கேட்கப்படும் கேள்வியே இது. இடைவிடாமல் வேலை செய்ய வேண்டும் என்கின்றீர்கள். மற்றொரு புறம் வேதாந்தத்தின்படி ஆத்மா தனிப்பட்டது, குணத்திற்கு அப்பாற்பட்டது, பரிசுத்தமான சுபாவத்துடன் கூடியது என்கின்றீர்கள். இந்த இரண்டையும் எவ்வாறு சேர்த்து பார்ப்பது? தெய்வீக ஆத்மஸ்வரூபமாகிய அமைதி, சாந்தம் என்ற இரண்டையும் அனுபவிப்பதாலும் துறவு நிலையை பிரச்சாரம் செய்வதாலும் வேதாந்தம் தமோகுணத்தையும் சோம்பலையும் விருத்தி செய்வதில்லையா? இந்த கலக்கம் ஏற்படுவதற்கு காரணம் உண்டு. வேலையின் தன்மையும் துறவு நிலையின் சுபாவத்தையும் பற்றி பலமான தப்பெண்ணமே இதற்கு காரணம். வேலையாவது என்ன? ஆழ்ந்த வேலையின் சொரூபம் அமைதி என்று வேதாந்தம் சொல்கின்றது. இது ஒரு விசித்திரமான சொல் அல்லவா? இதென்ன விபரீத சொற்களாக இருக்கின்றனவே, அதிர்ச்சியை தரத்தக்கதாக இருக்கின்றனவே. வேலை என்பது அமைதி. எல்லா உண்மையான வேலையும் அமைதியே. இதுதான் வேதாந்தத்தின் போதனை. மிகப்பெரிய வேலைக்காரர் உன்னதமான வேலை செய்து கொண்டிருக்கும் போது தம்மால் நீங்கள் பிற திருஷ்டியில் அவன் பார்க்கிறவர்களுக்கு வானவில் அழகாக பல் நிறங்களுடன் தோன்றுகிறது. ஆனால் தீபத்தில் பாருங்கள், அங்கே யாதொரு நிறத்தையும் காணோம். எங்களுக்கு புலப்படுகிறதில்லை. யுத்தத்தில் தீரனாக இருப்பவனை எடுத்துக்கொள்வோம். வேறு யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். யுத்தம் நடத்தி கொண்டு உன்னதமாக
வேலை செய்கையில் அவனை பாருங்கள், சரீரம் ஒரு எந்திரம் போல் தானே வேலை செய்து கொண்டிருக்கிறது. மனமோ அதிகம் ஆழ்ந்து போயிருப்பதால் நான் வேலை செய்கிறேன் என்ற அகம் அழிந்தே போய்விட்டது. அனுபவிக்கும் கர்த்தா நசித்து விட்டது. பயனை தேடுகிற சிறு அகம் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட இடைவிடாத வேலை செய்தால் நீங்கள் அறியாமலே உன்னத யோகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஆகவே ஆழ்ந்த வேலையின் மூலமாக இந்த சிறு அகந்தையை தாண்டி சிறு ஆத்மனுக்கு மேலே நீங்கள் கிளம்ப வேண்டும் என்று வேதாந்தம் உங்களுக்கு தெரிவிக்கின்றது, உங்களை கேட்கின்றது. சரீரமும் மனமும் மிக்க வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யட்டும். வேலையின் உணர்ச்சியே உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. ஒரு கவி மறக்கும்போது மாத்திரமே உள்ளுணர்ச்சியை அடைந்தவனாகிறான். நான் கவி எழுதுகிறேன் என்னும் உணர்ச்சி அவனிடம் இல்லை. கணித நூல்களில் அதிக கஷ்டமான கணக்குகளை எல்லாம் செய்து முடித்தவரை போய் கேளுங்கள். நான் இதை செய்தேன் என்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் நீங்கிய போதுதான் அவைகள் செய்யப்பட்டன என்பார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சிறிய ஜீவனுக்கு மேலே ஒருவன் போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமை பொருந்திய வேலை அவனிடமிருந்து வருகிறது. இவ்வாறு வேதாந்தத்தின் கருத்து அமைந்திருக்கிறது. சிரத்தையுடன் விடாப்பிடியாக வேலை செய்து சிறிய அகம் தன்மைக்கு அப்பால் மேலே கிளம்பி உண்மையான தத்துவத்தினிடம் ஐக்கியமாகிவிட வேண்டும். அந்த உண்மை தத்துவ நிலையே ஆத்மா அல்லது கடவுள் என்று வேதாந்த நூல்கள் கூறுகின்றன. ஆழ்ந்த அறிவாளி என்ன, தத்துவ சாஸ்திரி என்ன, கவி என்ன மற்றும் இவ்வித மனிதர்கள் எவரும் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கி மெய்மறந்து நிற்கும் போது தான் இருக்கும் உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் மறைந்து நிற்கும் போது வேதாந்த நிலை அடையப்படுகிறது. அப்போது மாத்திரமே அந்த காலத்தில் சிருஷ்டிகளுக்கெல்லாம் நாதனாகிய கடவுள் இந்த சரீரமும் மனதும் ஒன்று சேர்த்து சொல்லப்படும் சங்கீத வாத்தியத்தை கையாளுகிறார். மகத்தான சலனங்கள் கிளம்புகின்றன. இனிய கீதங்கள் நோட்டுகள் அவனிடம் வெளிக்கிளம்புகின்றன. ஜனங்கள் ஓ, இவன் அருள் அடைந்து விட்டான் என்கின்றார்கள். உண்மையில் இவனிடம் நான் அவன் என்ற பாவனைகள் கிடையா. இதுவே வேதாந்தத்தை அனுபவத்தில் அடைவதாகும். இவ்விதம் மறந்தும் வேதாந்தத்தை அனுபவத்தில் கொண்டு வருவதால் மாத்திரம் வெற்றியெல்லாம் வெளிப்படும். நாடுகளுக்கு சென்று வெறுக்கத்தக்க கொடிய அப்பியாசங்கள் எதுவும் வேதாந்த யோகத்தை அடைவதற்காக செய்ய வேண்டியதில்லை. யோகமெல்லாம் உன்னிடமிருந்தே கிளம்புகின்றன. வேலை அல்லது சுறுசுறுப்பினிடம் கரைந்து நிற்கும் போது நீயே சிவம், தேகம் நீ அல்ல என்பது வேதாந்தத்தின் கருத்தாகும். நீயே உன்னதமான பெருமை என்பதை அறியவில்லையா? இந்த உண்மையை அனுபவிக்கும் போது நன்றாக அறியலாம். அப்போது தேகமும் மனமும் உன் ஆழ்ந்த முயற்சியால் இல்லையென போய்விடுகின்றன. அப்போதுதான் நீ உன்னத பெருமையின் சொரூபி என்பது வெளிப்படும். ஒரு விளக்கு அல்லது ஜோதியை கொண்டு வேலையின் ரகசியத்தை அறிந்து விடலாம். ஒரு கண்ணாடி விளக்கு அல்லது கைவிளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிச்சம் பெருமை பெற்று பளபளவென்று வீசுகிறது. என்ன நேர்த்தி, என்ன டால், என்ன பிரகாசம்! ஆகா, இந்த விளக்கினிடம் இவ்வளவு பெருமையும் பிரகாசமும் உண்டாவதற்கு காரணம் என்ன? இடைவிடாத வேலையின் மூலமாக தன் அகத்தை தியாகம் செய்து கொண்டே இருக்கிறது விளக்கு. தான் எரிகின்ற எண்ணெய் அல்லது திரியை சற்று எரிக்காமல் இருக்கட்டும். அப்போது இருட்டுத்தான், எல்லாம் போய்விடும். வெற்றி என்பது கிடையாது. வெற்றி அடைய வேண்டுமானால் விளக்கு எரிய வேண்டும். எண்ணெய், திரி முதலியவற்றை வைத்திருக்க கூடாது. இதுவே வேதாந்தத்தின் போதனையாகும். நீ வெற்றியடைய வேண்டுமானால், நீ முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது இதுதான். உன் காரியங்களால் தினசரி வாழ்க்கையினால் உன் தசையையும் தேகத்தையும் எரிக்க வேண்டும். பயன் என்ற அக்னியில் தகனம் செய்து விட வேண்டும். அதாவது அவற்றை பிரயோஜனப்படுத்திய வண்ணமாக இருக்க வேண்டும். உங்கள் தேகத்தையும் மனத்தையும் பொசுக்கி விட வேண்டும். அவ்வாறு வேலை செய்ய வேண்டும். அப்போதுதான் உன் மூலமாக ஜோதி பிரகாசிக்கும். வேலை என்பதெல்லாம் உன்னிடம் இருக்கும் எண்ணெயையும் திரியையும் எரிப்பதை தவிர வேறு என்ன? அதாவது உன் தேகத்தையும் மனத்தையும் மாயைகளாக செய்து செலவாக செய்து விடுவதே சகல வேலையும். உனது பிரஜையில் அவைகள் இல்லாதவைகளை உன்னை பற்றிய வரையில் அவைகள் இல்லை, அழிந்து போய்விட்டன என்று சொல்லிவிடலாம். அவற்றிற்கு மேலே தேகம், மனம் என்பவைகளுக்கு மேலே எழும்பிவிடு. அதுவே வேலை. உண்மை வேலையெல்லாம் நாம் அதற்கு மேல் கிளம்பும் போது வெற்றி அடைகின்றன, முடிவு பெறுகின்றன. இந்தியா தேசத்தில் சக்கரவர்த்தியாயிருந்த அக்பர் என்ற பெரியாரது அரண்மனைக்கு இருவர் ஹிந்து சகோதரர்கள் வந்தனர். அரசனுடைய சேவகத்திற்கு பிரியமாக அங்கு வந்தனர். அரசன் அவருடைய
திறமைகளை பற்றி விசாரித்தான். அந்த சோதரர் தாம் யுத்த வீரர்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்களது தீரத்தன்மையை விளக்கி காட்டுமாறு அரசன் கட்டளையிட்டான். உடனே அவர்கள் அக்பரது சந்நிதியில் எதிராக நின்றனர். அவ்வளவுதான் தாமதம். உடனே ஜோதி பொருந்திய பட்டா கத்திகள் பிரகாசித்தன. கூரிய கத்திகள் வெளிக்கிளம்பி ஜொலித்தன. ஒவ்வொருவரும் தம் கத்தியின் கூரிய முனையை எதிரே நின்ற தம் சகோதரருடைய மார்பில் தாக்குமாறு பிரயோகம் செய்தார்கள். உற்சாகமும் புன்சிரிப்பும் நிறைந்தவர்களாகவே அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து ஓடினார்கள். கைகள் பிடித்த பிடி விடாமல் இருந்தன. கத்திகள் தேகத்தை ஊடுருவி பாய்ந்து விட்டன. அப்போதும் அதைரியப்படாமல் சாந்தமாகவே நெருங்கி சிறிதும் தயங்கி பின்வாங்காமல் வேலை செய்தனர். அவருடைய சரீரங்கள் பூமியில் சந்தித்தன. ஜீவன்கள் சொர்க்கத்தில் சந்தித்தன. சரீரங்கள் இரத்த பெருக்குடன் பூமியில் விழுந்து கிடந்தன. அவருடைய தீரத்தன்மைக்கு ஒரு வினோதமான ருச்சி ஏற்பட்டு விட்டது. அரசனுக்கு ருச்சி ஏற்பட்டு விட்டது. உண்மையான வேலை நான் என்பது தியாகம் செய்யப்படும் போது மாத்திரமே ஏற்படுகிறது என்பதற்கு இதுவே சிறந்த உபமானம். வண்டுகள் கொட்டும் போது தம் உயிரையே கொட்டுவாயில் விடுகின்றன. தன் நிலைக்கு தானே கர்த்தாவாய் இருப்பவனிடம் காவியம் என்பது ஒருபோதும் கிட்டாது என்று பிளேட்டோ என்ற தத்துவ சாஸ்திரி கூறுகிறார். இவ்வாறு மேன்மையும் வெற்றியும் வேதாந்தத்தை அனுபவிப்பதன் மூலமாகவே ஏற்படுகின்றன. உலகத்தில் வசிப்பவனுக்கு இடைவிடாத வேலையே விடாமுயற்சியுடன் கூடிய ஊழியமே சிறந்த யோகமாகும். உன் திருஷ்டியில் நீ கர்த்தாவாக இல்லாமல் போகும்போது உலகிலேயே நீ சிறந்த வேலை செய்பவனாக ஆவாய். பிறகு எந்த நிலையில் எந்த விதமாக வேலையின் வெற்றி என்பது நமக்கு சுபாவமாக ஆகின்றது பார்ப்போம். வேலை செய் என்று சொல்வது எளிதுதான். ஆனால் செய்வது மிக கடினம். ஒவ்வொருவனும் உன்னதமான சித்திரம் எழுத சக்தி வேண்டும் என்று விரும்புவான். எல்லோருமே சிறந்த சங்கீதம் வேண்டும் என்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தாம் விரும்பியவாறு ஆவதில்லை. காரணம் என்ன? வேலையின்றி நீ நிற்குமாறு செய்வது எது? வேலையை சுகமாக அனுபவிக்குமாறு செய்வது எது? பல தடவைகளில் நீ வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பும் போது உன்னால் செய்ய முடியாமற் போவதை கண்டிருக்கிறாய் அல்லவா? மற்றும் சில வேளைகளில் வேலை செய்ய பிரியப்படாமல் இருக்கும்போது கூட நேர்த்தியான வேலை முடிந்துவிட்டது என்பதையும் அறிவீர்கள். உங்கள் சக்தியை நிர்வகிப்பதற்கு மேலே ஏதோ ஒன்று உங்களை விட மேலாக ஒரு சக்தி இருப்பதாக நீங்கள் உணரலாம் அல்லவா? ஒரு மனிதன் காலையில் எழும்போது ஏதோ உற்சாகம் நிறைந்தவனாக வர்ணிக்க முடியாத ஆனந்தத்துடன் தோன்றுகிறான். இப்படி பல தடவைகள் நேரக்கூடும். பிரகிருதியுடன் அழகாக ஒன்றுபடுகிறான். கையில் பேனாவை எடுத்துக் கொள்கிறான். உடனே பேனாவினின்றும் மகத்தான கவியோ தத்துவமோ கிளம்பி விடுகிறது. ஒரு சிற்பி அழகான சித்திரம் திட்ட விரும்புகிறான். ஆனால் என்ன முயன்றும் அவனால் முடியவில்லை. ஒரு நாள் காலையில் கிளம்புகிறான். ஏதோ ஒரு அருள் சக்தி நிறைந்து விட்டது போல தோன்றுகின்றது. உடனே அழகான சித்திர வேலைகளை செய்து விடுகின்றான். இப்படி எவ்வளவோ திருஷ்டாந்தங்கள் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இவ்வாறு மேலான ஏதோ ஒன்று இருந்து நம் சக்திகளை எல்லாம் திறமான நிலையில் ஒழுங்குபடுத்தி வேலைக்கு தயாராக்குகின்றது என்பதை பார்க்கிறோம். அந்த உன்னத மனோநிலையை உபயோகப்படுத்தி கொண்டீர்களானால் நீவீர் எப்போதும் திறமான ஸ்தானத்திலேயே இருக்கலாம். உங்கள் கைகளால் செய்யப்படும் வேலையும் மிக நேர்த்தியானதாகவே இருக்கும். அந்த உன்னத பாவனையே வேதாந்த ரகசியம். அது உங்கள் முன்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜகத்துடன் பூரணமான ஒற்றுமையே அந்த நிலையாகும். தெய்வீக நிலையுடன் கலந்து ஒன்றுபடுவதுதான் அனுபவத்தில் உங்களிடம் உள்ள உண்மையான ஆத்ம நிலையில் வசிப்பதாகும். சிறு ஜீவ பாவனையினின்று மேலே எழும்பி விடுவது. தன்னல இச்சைகளை எல்லாம் விட்டொழித்தல். ஆதலால் உங்களுக்குள்ளே இருக்கப்பட்ட ரகசிய நிலைமை அல்லது சர்வ ஜோதிகளுக்கும் சக்திக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்ட ஸ்தானத்தை உபயோகப்படுத்திக் கொள்வதனால் வேலை அதிக ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆச்சரியமான வேலை வெளிப்படும். 624 பக்கம். நாளை இதை தொடரலாம் என்று கருதுகிறேன். ஒரு சிற்பியோ அல்லது சித்திரம் எழுதும் வன்மையுள்ளவனோ என்று ஆரம்பிக்கிறது 624 பக்கத்தில். அதை நாளை தொடரலாம் என்று கருதுகிறேன். நேரம் 8:49 ஆகின்றது. மீதி பக்கங்களை நாளை பார்த்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
வேறு ஏதாவது நேற்று அதிகம் பேச முடியவில்லை. அந்த நேற்று பேசியது கூட இறுதி நேரத்தில் பேசியது பதிவாகவில்லை. அதனால் இன்று வேறும் யாருக்கேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா சப்ஜெக்ட். சரி, நேற்று வரல. நேற்று ஒரு மாதிரி ராமச்சீட்டர்லாம் ஐயா ரொம்ப அட்வான்ஸா இருக்குது அவர் சிந்தனை எல்லாம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, சத்தியம் வந்து தனி மனிதருக்கு சொந்தம் கிடையாதுன்றாரு. அந்த சத்தியம் ஜீசஸுக்கும் சொந்தம் கிடையாது, புத்தருக்கும் சொந்தம் கிடையாது, முகமது சொந்தம் கிடையாது. அந்த சத்தியம் உங்களுக்கும் சொந்தம் தான் அப்படின்றாரு. நீ அவங்க கிட்ட மட்டும் விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சத்தியம் உனக்கே தெரியும் அப்படின்றாரு. பட் இந்த ஸ்டேட் எல்லாம் சிந்திச்சுதான் வச்சுங்க, மதமே இருக்காது, எந்த விசுவாசம் யாரு வேலை வைக்க மாட்டோம், அந்த லெவல்களும் போயிடும். ஆனா இந்த பிரசன்ட் லைஃப்ல அதெல்லாம் முடியுமான்னு தெரியல. யாரோ ஒரு மேல விசுவாசம். சாமி அதான் சொல்றாரு, ஜார்ஜ் ஆரம்பித்தால் ஜார்ஜ் மதம் என்று ஆகிவிட்டது, பின்னால வந்தவர்கள் செய்துட்டாங்க, அவங்க செஞ்ச ஏற்பாடு கிடையாதுன்ட்டாரு. ஒன்று இல்லை, இருந்தால் ஆளுகிறவன் மதம் ஈஸ்வரன் மதம் அப்படின்னு தெய்வீகம் மட்டும்தான் இருக்கிறது, இருந்தா அது ஈஸ்வர மதம்ட்டாரு. மதம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்து என்கிற மனதை நிலைப்படுத்த வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும், அதுதான் இந்து மதம்னு சொல்லிட்டாரு. அது புரிஞ்சுக்க மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து வந்துடுறாங்க, புரியாத இன்னும் குறுகிய வட்டத்திலேயே இருக்கிறாங்க. பட் அதே மாதிரி இப்போ முஸ்லீம் ஃபைட்டு, கிறிஸ்டின் ஃபைட்டு, ஹிந்து ஃபைட் அப்படிதான் சொல்றாங்க. அது ஃபைட்டு தான் அது. ஆமா இல்லைங்களா? ஆமா, அப்படியே மக்கள் பழகிட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதான் குறுகிய வட்டத்துல இருக்குது. இப்போ உங்க குடும்பத்தை மட்டும் பொறுப்பா பாத்துக்கோங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்தியா பூரா இருக்கவங்க செய்யுங்கன்னா இன்னும் கஷ்டம், உலகம் பூரா இருக்கவங்க செய்ய கஷ்டம்ல. அதனால ஈஸியா இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால குறுகிய வட்டத்தை பார்க்க விரும்புறாங்க. அவருக்கு வந்த ஞானத்தை சொல்லிட்டாரு வெளியே. ஆமா, அருமையா இருக்கு. அந்த புது புக் வாங்கிட்டீங்களா நீங்க? ஒரு புத்தகம் போட்டு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அது 700 ரூபீஸ்ங்களா? அது 700 ரூபீஸ். கொரியர் சார்ஜ் ஒரு 100 வாங்குறாங்க. அது வந்து பொதுகளுக்கு தான் பயன்படுத்த போறோம் அந்த தொகையை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு? பொது தேவைக்கு பயன்படுத்த போறோம். சமாதியை பண்றதுக்கும் அந்த மாதிரி சித்தவித்யாதி சம்பந்தப்பட்ட பொது சேவைக்கு அந்த தொகையை பயன்படுத்த, தனிப்பட்ட முறைக்கு அல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க விக்கிறாங்க? அது எந்த ஏரியா? உங்களுக்கு அட்ரஸ் நான் வேணா அனுப்பி விடுறேன் ஐயா. இல்ல, எனக்கு போன் நம்பர் இருக்கு, நானே உங்களுக்கு அனுப்பினேன். அந்த போன் நம்பர் பண்ணா போதும்ல? நீட்டாலே போதும், அவங்க அனுப்பிச்சாங்க. எங்க இருந்து அனுப்புறாங்க? இது எந்த ஊரு? பொள்ளாச்சியிலிருந்து. என்னங்க? பொள்ளாச்சி பிபி ராஜேந்திரன். பொள்ளாச்சியில இருந்தா. ஓகே. எவ்வளவு பக்கம் ஐயா இருக்குது? 657 என்னமோ இருக்குதுயா. ஓகே. நல்லா இருக்கு புக். ஓகே, நன்றி ஐயா. நமஸ்காரம். 658 57 சரிதான். அப்புறம் நேற்றும் அது மாதிரிதான் ரொம்ப உறுதியான கொள்கையில தான் சொல்லியிருந்தாரு. நேரடியா நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரும் தான் சாத்தியம்னு நேத்தும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி. நேத்து நான் அட்டென்ட் பண்ணல ஐயா. என்ன அந்த பாகமும் ரொம்ப அதான் இப்போ நமக்கு வந்து பார்வை மாறணும், அதுதான் இங்க மைண்டா இருக்கணும், விரிவான மனமா இருக்கணும். மனத்தை விரிவா குறுகலான சிற்றறிவு படைத்த திருமணம், சிறுன புத்தி படிக்கிறது அப்படிம்பாங்க. சின்ன புத்தி இல்லாம மனம் பறந்து இருக்கணும், உயர்ந்த நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகான்கள் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஆத்மஸ்வரூபத்தை பத்தி அவரு முழுவதும் நம்புறாரு இல்லையா? ஆத்மஸ்வரூபம். ஆமா. இப்போ இந்த சொல்லுங்க. இப்போ வந்துயா, இப்போ நானு இப்போ இதுல கிட்டத்தட்ட 72 வயசுல வாங்கி இப்ப 59 வயசு முடிஞ்ச இப்ப இத்தனை நான் உலக விஷயம் தெரியாதவன் கிடையாது.
அப்ப அழகா. தொடர்ந்து பொருளாதாரமோ பெரிய வருமானமோ ஒண்ணும் இல்ல. சாதாரண எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா, இப்படி இருந்தும் இதுல இவ்வளவு பிடிவாதமாகவும், இதுல இன்னும் ஆழங்கால் பட்டு ஏன் போயிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு கை நீட்டணும்னு ஒரு பாயாச பாத்திரம் வர்றதில்ல. கை நீட்டணும் ஒரு பணம் வர்றதில்ல. பெரிய சித்து எதுவும் தெரியுதில்ல. பிறர் மனத்துல இருக்கிறத படிக்கிறதும் தெரியாது. இப்படி எந்த விஷயமே இல்ல. ஆனாலும், இன்னும் இது கூட நான் தொடர்ந்து இணைந்து ஏன் பயணம் பண்ணிட்டே இருக்கிறேன். இத விடாம இன்னும் கெட்டியா பிடிக்கிறேன். இன்னும் ஆழமா போகணும்னு நெனைக்கிறேன். இது வெறுமனே டைம் பாஸ் பண்றது அல்ல. இதுல உள்ள நுழைஞ்சு வர வர, அந்த நம்பிக்கைய பார்க்க பார்க்க, நமக்கு நம்மளுடைய தூய தன்மையும், தெய்வீக அன்பும், தெய்வீக அருளும், தெய்வீக அறிவும் நம்மளை கலந்து வருவதை நான் நேரடியா அனுபவத்துல பார்க்கிறேன். அது அது என்னைக்கு நிற்கும்? அது நம்மளோட இணைந்தது. ஒரு முறை வந்த அந்த தெளிந்த நல்லறிவு நம்மளை விட்டு போகாது. அந்த அருள் தன்மைக்கு பாத்திரமாகிறோம். அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. அதனால தான் தொடர்ந்து என்னால அத நிலை பெற்று, அதுல நீடித்து நின்று நிலவ முடிகிறது. அப்போ வெளிய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுல, நம்மளும் அதுவும் வேற இல்ல. அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும், மகிழ்ச்சியும், அதாவது இந்த மகிழ்ச்சியும், ஆனந்தமும் வெளியில எங்க இருந்தும் பெற முடியாது. அப்படிப்பட்டது எல்லாம் அனுபவத்துக்கு நேரடியா வர்றதுனால தான், அத விட முடியல. இல்லன்னா, சாதாரண உலகியல் வாழ்க்கையே போதுமே, குறுகிய வட்டமே. ஆனா நேரடி அனுபவம் அவ்வளவு உயர்ந்த நிலையை தருவதனால தான், இதுல இருக்கிற பேருண்மை நம்மள நோக்கி வருது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி தான் நம்மகிட்ட கம்மியா இருக்குன்னு தெரியுது. அது வரமாட்டேன்னு சொல்லல. நமக்கு தான் அந்த கம்மியா இருக்குது. நாம தான் இன்னும் நம்மள சரி செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சிருக்கிறேன். அதனால மேலும் என்னை சரி செய்ய அந்த அருள் தெய்வீக தன்மையும் மேலோங்கிக் கொண்டே வருகிறது. அது வளரும் பிறையா இருக்கிறது. அதனால தான் இதுல மீண்டும் மீண்டும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு, அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு இருக்கிற நிலையில நான் இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால அத்தனை மகான்களும் அந்த அனுபவ உண்மையை சொல்லும்போது, ஆஹா! நம்மளுக்கு ஏற்பட்டது இவங்களும் சொல்றாங்களே! நமக்கு சாட்சியா அது இருக்குது. அப்படின்னு நம்ம மேலும் மேலும் அதுல உறுதி பற்றும் கொண்டு விடாம தொடர்கிறோம். வேற ஒரு காரணமும் இல்ல. சரிதானுங்களா? இன்னொரு டவுட் எனக்கு. இந்த தெய்வீக அன்பு, லவ் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அது கிறிஸ்டியானிட்டியும் அதிகம் பேசுவாங்க, முசல்மானும் அதிகம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பக்ரீத் லட்சக்கணக்கான ஆடுகளை வெட்டி சாச்சிட்டாங்க. அது அவங்க என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க அத? அது வந்துங்கய்யா, அவங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கும்போது, இதயத்தோட தன்மையத்த அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த ஆடு வந்து ஒரு மந்திரம் சொல்லி, அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதோட சிரச சரி. அப்படி இருக்கும்போது அது துடிக்கிறத பார்த்து, இவங்களுக்கு இரக்கம் வந்தால், அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. உணர்ந்து கொள்வாங்கன்னு விட்டுருக்காங்க. சாமி உங்களுக்கு சொல்றாருல்ல, இந்த சித்த வித்தை செய்யும்போது இந்த நடவடிக்கையில கையாளுங்க. அப்படி செய்யாதத பற்றி நமக்கு அக்கறையோ எதுவும் இல்ல. நிரபராதியான ஆத்மாவே சாட்சின்னு விட்டுட்டாரு. ஆமா, ஆமா. கரெக்ட். முகமது நபியும் அதே மாதிரி தான். ஒரு அந்த காலகட்டத்துங்களுக்கு தகுந்த மாரி இந்த ஆகாரத்த ஒரு ஊரே காப்பாத்தணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இத பலி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உயிரிழக்கத்தினால தான் அத சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இல்லாத பட்சத்துல செய்ய வேண்டியத, மூட நம்பிக்கை இருக்கிற மாரி அவங்களையும் அது சொல்லிவிட்டதாக தான் நான் என்னோட அபிப்பிராயப்படுறேன். அதனால இந்த உயர்ந்த நிலையில இருக்கவங்கட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவனுடைய இதயம் துடிக்குமானால், அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். அப்ப அவனாத்தான் அதுவரைக்கும் அவர்கள் மிருகங்களோட தான் சேர்த்தப்படுறாங்க. அப்ப சாமி கால் உள்ள மிருகங்கள் தான் சொல்றாரு. சப்தம் எப்பொழுது மனிதராகிறோமோ, அந்த மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு. அதுவரைக்கும் 2 கால் தான். அப்போ ஒரு மிருகத்த சாப்பிடுற மாரி தான் அத நம்ம கருத வேண்டியது இருக்கிறது. கரெக்ட். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். சரி, 8:59 ஆயிடுச்சு. ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா. நமஸ்காரம். சரி, நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா.